சுபாஷினிஸ் ஜாஸ் கிச்சனுக்கு உங்களை வரவேற்கிறேன். நான் இப்போ செய்ய போகிறது வந்து ரசம். அதுக்கு நான் வந்து 3 மீடியம் சைஸ் பெங்களூர் தக்காளியும் ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவை விட கொஞ்சம் கம்மியாக புளியும் கொதிக்க வச்சுருக்கேன். அது ஆறணும். இப்போ வந்து நம்ம அதுக்கு அரைக்க வேண்டியதெல்லாம் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து நான் 3/4 ஸ்பூன் சீரகம், 3/4 ஸ்பூன் மிளகு, 3/4 ஸ்பூன் துவரம்பருப்பு, 1 ஸ்பூன் தனியா எடுத்திருக்கேன், 1 காஞ்ச மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை. இதெல்லாம் நம்ம வதக்கிக்கலாம். இது வந்து லேசாக வறுத்து நம்ம அரைச்சிக்கலாம். இது வந்து நான் எங்கள் 2 பேருக்கு வைக்கிற ரசம், அதனால் எல்லாமே குறைச்சலாக சேர்த்துருக்கேன். நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி அளவு மாற்றிக்கலாம். இது வறுத்தாச்சு. இது ஆறட்டும். அதுக்குள்ளே நம்ம வந்து தக்காளி வந்து நல்லா கரைச்சி வடிகட்டி வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த மிளகு சீரகம்லாம் நான் வந்து ரொம்ப மையாக அரைக்காமல் குறைன்னு அரைச்சி வச்சுருக்கேன். தக்காளியும் புளியும் கரைச்சி வச்சாச்சு. இப்போ நம்ம தாளிச்சிடலாம். இப்போ வந்து நான் கடாயில் எண்ணெய் வச்சுருக்கேன். கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம். ரெண்டு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன். ஒரு 6 பல்லு பூண்டு இடித்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். இது கொஞ்சம் லேசாக வதக்கியாச்சு. இப்போ வந்து இந்த அரைச்சி வச்ச மசாலாவையும் நம்ம இந்த தக்காளி இதோடு சேர்த்துக்க போகிறோம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். அப்புறம் பத்தலைன்னா போட்டுக்கலாம். இப்போ வந்து இது கொஞ்சம் கொதிக்கணும். அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். அதுலேயே இப்போ கொஞ்சம் ரசம் கொதிச்சிருச்சு. சும்மா 1 மினிட் கொதிச்சா போதும். இப்போ வந்து நம்ம கொத்தமல்லி போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், டேஸ்டியான ரசம் ரெடி ஆகிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸி. பிகினர்ஸ்க்கும் பேச்சுலர்ஸ்க்கும் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.